ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, M5 அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு மால் போய். அம்மா கூட லாஸ்ட் டைம் போனதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போகலை. ஏன்னா பெங்களூரோட கொஞ்சம் மெயின் சிட்டியில் தான் நிறைய மால்ஸ் இருக்குது. அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுனால போகலை. பட் எலக்ட்ரானிக் சிட்டி வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இந்த மால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நானுமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்துட்டு சரி ஓகே இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். ஒரு 3 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் 3:30க்கெலாம் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் பரவாயில்லையா இருந்தது. பட் மால் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறப்போ தான் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியான மாதிரி இருந்தது. பட் போகிறப்போ அவ்வளோ டிராஃபிக் வந்து இல்லை. ஆக்சுவலாக இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கார் பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணல. மேபி நியூ மால் அப்படின்றதுனால இன்னும் அந்த ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். 2-3 months கழிச்சு போனால் தான் தெரியும். பட் எங்களுக்கு இந்த வாட்டி வந்து பார்க்கிங் சார்ஜ் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாகவே 2 hours வந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். பெருசாக இந்த வாட்டி மாலில் எந்த செலவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க் பண்ணுற இடத்துல ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான டெமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ரொம்ப நாள் கழித்து மால் வந்ததுனால ரொம்ப குஷியாக இருந்தது. ஏன்னா ட்ராவல் டைமும் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக மால்குள்ளே என்ட்ரானோம். யூஸ்வலாகவே மால்க்கு போகணும் அப்படின்னா லாங் ட்ராவல் ஒரு 1 hour நம்ம போகிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த டிராஃபிக் தான். டிராஃபிக் இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம். டிராஃபிக் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். அந்த ட்ராவல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு அந்த மாலுக்கு போகிறப்போ எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை. மாலில் காலை வச்சதுலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எந்த இடத்துலையுமே உட்காரல. ஃபுல்லாகவே சுற்றிட்டு தான் இருந்தாங்க என்னோடய பசங்க. ஆக்சுவலாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இந்த மால் பார்க்குறப்போ ரொம்ப சின்ன மாலாக தான் தெரிஞ்சுது. பட் உண்மையாலுமே ரொம்ப பெரிய மால் தான் இதுவும். நல்ல லக்ஸூரியாக தான் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்தது. நாங்கள் வர வரைக்குமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கெலாம் நிறைய கேம்க்கான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வின் பண்ணவங்களுக்கு அந்த ஃபன் சிட்டி அந்த இதில் விளையாடுறதுக்கான ஒரு சில கூப்பன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஆரா அண்ட் சரண் வந்து 2-3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக பண்ணதுனால அவங்களால வின் பண்ண முடியல. ஆக்சுவலாக அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் கொஸ்டினை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் எதுவுமே ஜெயிக்கல. ஆன்சர் தெரியும் பட் கொஞ்சம் லேட்டாக போனதுனால நாங்கள் வந்து அதில் வின் பண்ண முடியல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மியூசிக் டான்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பிரேக் முடிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிருந்தோம். உண்மையாலுமே எனக்கு இன்னுமே இந்த எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். பட் என்னோடய பசங்கள்லாம் அதில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாலும் அதை வந்து கையை தட்டி விட்டுட்டு நானாக தான் ஏறுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே வாழுத்தனம் தான். அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது. இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட கரெக்டாக மாறா வந்து சொல்லிவிடும். நானாவது தேடுவேன் பட் அவன் கரெக்டாக சொல்லுவான். அந்தளவுக்கு பசங்கள்லாம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாலுக்கு. அந்த லைட்டிங்லாம் செம்மையாக இருந்தது. அப்படியே அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஜூடியோ போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணல. சரி புது மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கும், ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மூடில் தான் வந்தோம். பட் மால் தான் புதுசு. ரேட்லாம் ஆஸ் யூஷுவல் மாலில் என்ன ரேட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அதனால் பெருசாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். நான் மால்லலாம் வந்து பெருசாக ஷாப்பிங் பண்ணதில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஒரு 2-3 வாட்டி மட்டும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். மாறாவுக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இன்னொரு வாட்டி வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில டைம்ஸ் வீட்டுக்கு தேவையான ஒரு சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பெருசாக ஷாப்பிங் பண்ணதில்லை. அண்ட் எனக்கு வந்து மாலில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நிறைய டைம் மாலுக்கு போனதே வந்து மூவிஸ் பார்க்குறதுக்காக தான். மற்றபடி ஷாப்பிங்லாம் பெருசாக பண்ணதில்லை. ஆல்வேஸ் வந்து விண்டோ ஷாப்பிங் தான்.
ஒரு சில டைமில் மாலுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு சில சீசன் டைமில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வெளியில் சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறத விட வெளியில் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரேட் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் மால்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர் தான். நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக 2 பேரும் ஜாலியாக சேர்ந்து நடந்துகிட்டு இருந்தோம். என் பசங்க முன்னாடி வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டுருந்தாங்க. பட் லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி பெருசாக எங்களுக்கு வந்து டார்ச்சல் கொடுக்கல. அவங்க பேசாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் ஜாலியாக நடந்து போனோம். இதுக்கு முன்னாடிலாம் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை, ரொம்பவே சமத்தாக இருந்தாங்க. பட் அந்த கேமிங் ஜோன் வந்துட்டால் மட்டும் மாறிப்பாங்க. ஏன்னா பசங்க அப்படின்றதுனால மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மேலே அவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் உட்காந்து அதை டச் பண்ணி மனசார விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே விட்டுட்டோம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் வந்து நியூவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே எனக்கு இந்த லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கண் வலிக்க ஆரம்பிச்சிடும், தலைவலி வந்துடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் போய் உட்காந்துருவேன். அவங்க தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. மெயினாக இந்த கேம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே செட் ஆகாது. தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். வர வர இப்போல்லாம் ஸ்விங்குமே பிடிக்க மாட்டேங்குது. நார்மலாக பார்க்கில் விளையாண்டா கூட எனக்கு ஒரு மாதிரி கிட்டினஸ் வந்துடும். மற்றவங்க விளையாடுறத பார்க்கும்போது நமக்குமே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி 2-3 வாட்டி ஆசைப்பட்டு போயிருக்கேன். பட் அதுக்கப்புறம் சேம் ஃபீல். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு 1 ஹவராவது ஆகும். அது வரைக்குமே ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால அந்த சைடே போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப எனர்ஜியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோல் மாலுமே வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருந்தது. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 10 சாங்ஸ்க்கு மேலே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வைபாக இருந்தது. நிறைய கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதுளையோட பெனிஃபிட்ஸும் அதுக்கப்புறம் அதோட ரேட், கரண்ட் ரேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவர் வந்து 140 சொல்லியிருந்தார். பட் ஆன்சர் வந்து 139. அதுக்கப்புறம் நிறைய ப்ராங்க் பண்ணுற மாதிரி, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. ஆக்சுவலாக இதோட வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருந்தது. அதுவும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மால் பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்க்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருந்தது. உண்மையாலுமே அதுதான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் அந்த ரோட் வியூவோடு சேர்த்து இந்த மால் பார்க்குறப்போ இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. பிஸியான ரோடு, இவ்வளோ அழகான மால், இது ரெண்டும் சேர்ந்து சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் ஒரு மாதிரி நார்மலான ஒரு சில்னஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக பெங்களூர் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த கிளைமேட் இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செட் ஆகலை ஆக்சுவலாக. பட் இப்போலாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இனிமேல் இந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த கிளைமேட் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே டிமோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். கூலிங்காக இருக்கிறதுனால வேலை செய்கிறதுக்கு தோணாது. பட் அதே கிளைமேட்டுக்கு நம்ம வெளியில் வரோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகிறப்போ இந்த சில்னஸான கிளைமேட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி வியூலாம் பார்த்துட்டு அந்த கிளைமேட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இந்த வாட்டி எந்த பிளானுமே இல்லாததுனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மூவிக்காக இங்கே வருவோம். ஏதாவது நல்ல மூவி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாலில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே பார்க்கிங் போயிட்டோம். ஆக்சுவலாக பார்க்கிங் சார்ஜ் இல்லை அப்படின்றது எங்களுக்கு கடைசியில் தான் தெரிஞ்சது. ஸ்டார்டிங்கில் தெரியல அப்படின்றதுனால நாங்கள் காரை எடுத்ததுக்கப்புறம் எங்கேயுமே வந்து பார்க்கிங் சார்ஜ் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோடையே வந்துட்டு இருந்தோம். ஒருவேளை தப்பான வழியில் வந்துட்டோமா அப்படின்றலாம் மாதிரி யோசிச்சுட்டே வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ரோட்கே வந்துட்டோம் அப்படிங்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அது மாலில் பார்க்கிங் சார்ஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி அது இல்லை, சேவ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ அவ்வளோதான். டேயோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட டே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சண்டே வந்து ஹாப்பி சண்டேவாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை பாய், குட் நைட்.